ஜீவா, ஜீவா எப்படி இருக்க? ஏன் ஜீவா வரல? வரேன்னு சொன்னதானே. எப்படி இருக்க நீ? எங்க இருக்க? அத்தை, நான் தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்படி அத்தை வராம போவேன்? நீங்க ஏன் இப்படி வெயில்ல உடம்ப வருத்தி மடிப்பு சேலை எடுக்கிறீங்க? ஜீவா, நீ ஏதோ நோக்கத்துல தான் இந்த வீட்டுக்கு வராம இருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். என்கிட்ட சொல்ல கூட தயங்கலாம். அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு தண்டனை இதெல்லாம் பண்ற. நீ நீ எங்கேயாவது நின்னு என்ன பாத்தியாடா? அப்ப அப்ப என் பக்கத்துல தான் இருக்கியா? பக்கத்துல இருந்தும் ஏன்டா ஒரு தடவை கூட வரல? ஜீவா, உங்க அம்மா என் கனவுல வந்து என் புள்ள ஏன் இந்த வீட்டுக்கு இன்னும் வராம இருக்கான்னு அழறாங்க தெரியுமா? அவங்க ஆத்மா இந்த மாதிரி அழறத என்னால தாங்கிக்க முடியலடா. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ இந்த வீட்டுக்கு வரணும்பா. கண்டிப்பா வருவேன் அத்தை. உன் காலடி இந்த வீட்டுல பட்டாதான் இந்த வீட்டுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகும். நிறைய நல்லது இந்த வீட்டுல நடக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நீ வீட்டுக்கு வரணும் ஜீவா. அத்தை, நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா வருவேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. நீ வீட்டுல இருந்திருந்தா உன் பாதத்தை வச்சு கிருஷ்ணர் பாதமா வரைஞ்சிருப்ப. எங்க எல்லாருக்கும் உன் முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு இருக்கு ஜீவா. நீ எங்களுக்காக ஒரு தடவை நாளைக்கு இந்த வீட்டுக்கு வரணும். உன் முகத்தை காட்டணும். உன் காலடி இந்த வீட்டுல படணும். நீ வரணும். நாளைக்கு ஏன் கையாலேயே நான் உனக்கு வெண்ணெய் ஊட்டணும். சொல்லு ஜீவா, வீட்டுக்கு வரியா? உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா, வீட்டுக்கு வாடா. ஹலோ ஜீவா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத ஜீவா. சரின்னு சொல்லுப்பா. கண்டிப்பா வரேன் அத்தை. நிஜமா? நிஜமா அத்தை, நாளைக்கு நான் வரேன். எங்க என்ன எங்க என்ன ஜானகி? எங்க நம்ம ஜீவா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான்.